வேதத்துல ஒரு வசனம் இருக்கு. ஏசாயா 55:8 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார்ன்னு சொல்லப்பட்டிருக்குங்க. வேதத்துல போத்திபார் வீட்ல சௌகரியமா வாழ்ந்துட்டு இருந்த யோசேப்புக்கு எதிர்பாராத கசப்பு வந்தது எதற்குன்னா, அவன் எகிப்து முழுவதும் ஆட்சியாளராக உயரணுன்ற தேவனுடைய திட்டம் அங்க நிறைவேற வேண்டி இருந்தது. அதனாலதான் கோலியாத்த வென்றுட்டு வீரநடை போட்ட தாவீது சவுலால தாங்காத துயரத்துக்குள்ள தள்ளப்பட்டாரு. எதற்குன்னா, உயர்ந்த ராஜ பதவிக்கு நேராக அவர் செல்லணுன்ற தேவனுடைய திட்டம் அங்க நிறைவேற வேண்டி இருந்தது. அதனாலதான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறப்ப அது உங்களுக்கு ஒரு கசப்பான அனுபவத்தை கொடுத்திருக்கலாம், இல்ல அது ஒரு விரும்பத்தகாத காரியமா கூட இருந்திருக்கலாங்க. ஆனாலும் விசுவாசிங்க, உங்களை படைச்ச ஆண்டவர் காரணம் இல்லாமல் ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில அவர் அனுமதிக்க மாட்டாரு. மாறா போன்ற கசப்பான பாதையை நீங்க கடப்பீங்கன்னு சொன்னா அதற்கு பின்பாக ஒரு மதுரமான ஆசீர்வாதம், அதாவது தேவனுடைய திட்டம் இருக்குன்றத நீங்க புரிந்து கொள்ளணுங்க. விசுவாசிங்க, உங்க துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவதற்கு தேவன் வல்லமை உள்ளவரா இருக்கிறாருங்க.